அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற பகுதியில கடந்த 22ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 28 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பல பேர் வந்து காயமடைந்து மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த தாக்குதல் மூலம் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய ராணுவத்தை மீறி இந்திய உளவுத்துறைக்கு தெரியாமல் இந்த தீவிரவாதிகள் வந்து எப்படி இந்திய எல்லையை ஊடுருவி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு ஒரு பெரிய தாக்குதல் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது எப்படி உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தெரியாம போச்சு? உளவுத்துறை வந்து எப்படி இதை வந்து கண்டுபிடிக்காம விட்டாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை இந்த தாக்குதல் முன்கூட்டியே நடக்க போகுது அப்படின்னு உளவுத்துறைக்கு ஒருவேளை தெரிந்து, இல்லை இது நடக்கட்டும், இதை அரசியலாக்கணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக இது நடத்த அனுமதிக்கப்பட்டதா, இல்ல வந்து ஒருவேளை இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறதே உளவுத்துறைக்கு தெரியாமல் போனதா அப்படிங்கிற 2 கேள்விகள் வந்து எழுகின்றது. ஒருவேளை இப்படி ஒண்ணு நடக்க போகுதுன்னே உளவுத்துறைக்கு தெரியாம போயிருந்தது அப்படின்னா, அது இந்திய உளவுத்துறையான ராவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி. மேலும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய டெரர் அட்டாக் இந்த பஹல்காம் அட்டாக். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, இந்த தாக்குதலை வைத்து இந்த பாஜக RSS கூட்டமானது ஒரு மத வெறுப்பை அல்லது வந்து ஒரு மதத்தாரை வந்து தீவிரவாத ஒரு சாயம் வந்து அவர்கள் மீது பூசப்படுகின்றது. அதாவது தீவிரவாதத்திற்கு மதம் வந்து கிடையாது. எல்லா மதத்திலும் வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இருக்கத்தான் வந்து செய்யறாங்க. அப்படி இருக்கின்ற போது இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தாரை வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது போல இந்த தாக்குதலை வைத்து, இந்த ஒரு துயர சம்பவத்தை வைத்து, இப்படி ஒரு இக்கட்டான சூழலை வைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான அரசியலை இந்த மண்ணில் வந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல்ல சையத் அலி ஹுசைன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தீவிரவாதிகளால். அப்படிங்கிறதையும் நாம பார்க்க இருக்கின்றது. பல இன்னசென்ட்ஸ் அப்பாவிகள் வந்து இந்த தாக்குதல்ல வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதற்கு மேலும் இந்தியாவில் வந்து இது போன்ற ஒரு தாக்குதல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த உளவுத்துறையும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, ஒரு சரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவ்வப்போது இது போன்ற ஒரு தாக்குதல்கள், புல்வாமா தாக்குதலாகட்டும், பதான்கோட்டு அதுல வந்து தீவிரவாத தாக்குதலாகட்டும், இந்த பஹல்காம் தாக்குதலாகட்டும், இப்படி பல்வேறு தாக்குதல்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒருபுறம் வந்து சீன ஆக்கிரமிப்பு வந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வந்து மிக வலிமையான தலைவர் நாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 56 இன்ச் மார்பளவு கொண்டவர்கள் அப்படின்னு இங்க வீரவேசனம் பேசி இங்க இருக்க மக்களை வந்து மதத்தால் பிரிக்கிறது, மத வெறுப்பை வந்து உண்டாக்குறது, மதத்தை பிளவுபடுத்தி அரசியல் செய்வது, இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி கவனம் செலுத்துகிறதே தவிர இங்குள்ள மக்களின் பாதுகாப்பு, இந்த மற்ற நாடுகளினுடைய அந்த ஆக்கிரமிப்பு, இதன் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு அக்கறையும் கவலையும் இருப்பதாக நமக்கு வந்து தெரியல. எனவே இதற்கு மேலாவது ஆட்சியாளர்கள் வந்து இங்குள்ள மக்களை வந்து எப்படி பிளவுபடுத்தி அரசியல் செய்யலாம் என்பதை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு இங்குள்ள மக்களை எப்படி பாதுகாக்கலாம், ஒரு இந்தியாவை வந்து இது போன்ற தாக்குதல்களில் இருந்து எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சிந்திக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி.